ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எடுத்ததுமே மங்களகரமான ஒரு சீனரி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட நாத்தனார் பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காக நாங்கள் சீர் செய்யணும் இல்லையா, நாங்கள் தான் வந்துட்டு தாய் மாமா. ஸோ அதனால் எதுவும் எங்களால் முடிஞ்சது நாங்கள் பண்ணியிருக்கோம். இது நடந்து 2 மாதம் ஆகுதுங்க. நான் இப்போ தான் எடிட் பண்ணி என்னால் போட முடிஞ்சது. இது ஏர்லி மார்னிங்கே எங்கள் வீட்டில் ஷூட் பண்ணினது இல்லை, இது வந்து நைட்டு ஷூட் பண்ணினது. எதுவும் பேக் பண்ணாமல் கவர் போடாமல் இருக்குது பாருங்கள். அப்படியே எடுத்து செட் பண்ணி வச்சுருந்தோம். சரி, காலையில் எழுந்திரிச்சு நம்ம கவர் போட்டு கிஃப்ட் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம். அண்டு நாங்கள் போகிற வழியிலையும் சில திங்ஸ் எல்லாம் இன்னும் தட்டுக்கு சீர் வைக்கிறதுக்கு இன்னும் வாங்க வேண்டியது நிறைய இருந்தது. அப்புறம் போகிற வழியில் அதெல்லாம் வாங்கிட்டு நாத்தனார் வீட்டில் போய் அதெல்லாம் மீதியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். நாத்தனார் வீட்டில் ஃபங்க்ஷன் எதுவும் கிராண்டாக பண்ணலை, ஏன்னா பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அதனால் அது பண்ண முடியல, சிம்பிளாக தான் பண்ணாங்க. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களும் சிம்பிளாக தான் போயிருந்தோம். நம்ம சிம்பிளாக பண்ணுறோமோ இல்லை கிராண்டாக பண்ணுறோமோ, ஆனால் ஒரு விசேஷம் வந்துட்டா நம்மளை குறை சொல்கிறதுக்குன்னு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது. அவங்களெல்லாம் டோன்ட் கேர் பண்ணிவிட்டு நம்ம டேக் கேர் என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். இல்லைனா நமக்கு தான் ஸ்ட்ரெஸ் ஆகும். சரி, அது வெளியில் இருக்கவங்க தான் நம்மளை குறை சொல்கிறாங்கன்னு பார்த்தா, ஆனால் நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே நம்மளை வந்து குறை சொல்லுவாங்க. அது கொஞ்சம் நம்மளுக்கு ஹர்ட்டிங்காக தான் இருக்கும். சரி, இருந்தாலும் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். ஏன்னா நம்மளை குறை சொல்கிறவங்க நம்மளை குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதை பற்றி நம்ம கேர் பண்ணிக்க கூடாது. நம்மளால் என்ன முடியுதோ அதை சிறப்பாக செஞ்சுட்டு நம்ம வந்துடணும். நான் பெருசாக ஆட்டிடியூடெல்லாம் எதுவும் காட்ட மாட்டேன். சைலண்ட்டாக போயிட்டு சைலண்ட்டாக செஞ்சுட்டு சைலண்ட்டாக வந்துடுவேன். இதுதான் எனக்கு பிடிக்கும். இப்படி இருக்க தான் நானும் விருப்பப்படுறேன். என்னை குறை சொல்கிறவங்க நான் நல்லா செஞ்சதை கூட பின்னாடி குறை சொல்கிறாங்க, அது அப்படியே இருந்துட்டு போட்டோம். அதை பற்றி எனக்கு எந்த வரியும் கிடையாது. இவங்க இப்படி தான் தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இருந்துக்க வேண்டியது தான்.